நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு வெய்யோன் அத்தியாயம் 49. முதுமகள் கர்ணனிடம் கை நீட்டி வள்ளத்தில் ஏறு என்றாள். கர்ணன் அதன் விளிம்பை தொட அதிலிருந்த அனைவரையும் சரித்து கொட்டிவிடப் போவது போல் அது புரண்டது. துடுப்புடன் இருந்த நாகன் சினத்துடன், தொடாதே, இது ஆழமற்ற வள்ளம், படகல்ல என்றான். கர்ணன் கைகளை எடுத்துக்கொண்டான். இன்னொரு வள்ளம் மறுபக்கம் இருந்து பற்றி கொண்டால் மட்டுமே உன்னால் இதில் ஏற முடியும் என்றான் நாகன். கர்ணன் துடுப்பை வைத்துவிட்டு தன் படகில் எழுந்து நின்றான். முட்டாள், என்ன செய்கிறாய், என்ன செய்கிறாய்? குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று நாகன் கூவினான். கர்ணன் தன் நீண்ட காலை தூக்கி வள்ளத்தின் நடுவில் வைத்து தன் படகிலிருந்து மறு காலை எடுத்தான். கவிழ்ந்துவிடும், கவிழ்ந்துவிடும் என்று நாகன் கூவ படகில் இருந்த பெண்களும் குழந்தைகளும் கூச்சலிட்டனர். முதுமகள் அவனை புன்னகையுடன் நோக்கியிருக்க அலைகளில் ஆடும் அகல் திரையில் எரியும் சுடரென உடல் இயல்பாக நிகர்நிலை கொள்ள அவன் நின்றான். பின்பு காலை மடக்கி முதுமகளுடன் அமர்ந்தான். அவன் வந்த படகு அலைகளில் நிலையழிந்து சுழல பின்னால் வந்த வள்ளத்தில் இருந்த நாகன் கர்ணனின் படகை எட்டி பற்றி அதை தன் வள்ளத்துடன் கட்டி கொண்டான். முதுமகள் நன்கு அமர்க என்றாள். கர்ணன் அமர்ந்ததும் அவள் இருளுக்குள் நாகவிழிகள் போல மின்னும் நோக்குடன், நீ எவர் மகன் என்றாள். கர்ணன் அறியேன் என்றான். நீ சத்திரியனா என்றாள். சூதன், ஆனால் அங்க நாட்டுக்கு அரசன் என்றான் கர்ணன். அவள் முகம் சுருங்கி அவனை நோக்கி உறைந்திருந்தது. சில கணங்களுக்கு பின் அவள் உயிர்த்து, உன் பின்னால் எழுந்து நின்ற அந்த நாகத்தை முதன்முறை எங்கு பார்த்தாய் என்றாள். சிற்றிளமையில் கண்ட ஒரு கனவில். முன்பு அதை நான் கண்ட காட்சியையே மீண்டும் கண்டேன். தவழும் சிறு குழந்தையென தூளி தொட்டிலில் கிடந்தேன். தொலைவில் குதிரைகளின் கனைப்பொலி, அப்பால் கொட்டிலில் ஒரு சினை குதிரையின் மூச்சு. காலையொளி நீள் விரிப்பென உள்ளே சரிந்து கிடந்த குடிலில் எவரும் இல்லை. தூசுகள் பதைத்துச் சுழலும் ஒளிக்குழாய்கள் சரிந்து மண்ணில் ஊன்றி இருப்பதை நோக்கியபடி நான் வாய்க்குள் கையை மடித்து வைத்து சப்பியபடி கால்களை ஆட்டிக் கொண்டிருந்தேன். வெளியே இருந்து மெல்லிய சலசலப்போசையுடன் நீரோடை ஒன்று சருகுகளை கலைத்தபடி உள்ளே வருவதை கேட்டேன். கையூன்றி புரண்டு கால்கள் தூளி தொட்டிலில் இருந்து தொங்க தலை தூக்கி அதை பார்த்தேன். பேருருவம் கொண்ட அரச நாகம். அதன் கரிய உடல் வழிந்து வர அதிலிருந்த பொன்னிற அம்பு முனைகள் வண்ணத்து பூச்சிகள் போல சிறகடிப்பதாக தோன்றின. தரையில் அதன் செதில் உடம்பு உரசும் ஒலி. வளைந்து எழுந்த போது அதன் உடலே அதில் உரசும் ஒலி. ஓடை குளமானது போல் தேங்கிச் சுழித்து சுருள் மையத்திலிருந்து தலை தூக்கி முளைத்தது போல் எழுந்து ஒற்றை இலை என படம் விரித்து நின்றது. வாழ்த்த எழுந்த கை என அதை எண்ணினேன். ஏதோ அழிக்க நீண்டு வருவதாக மகிழ்ந்து வா என்றபடி கை நீட்டி சிரித்தேன். அகன்ற ஒற்றை இலையின் இரு பக்க விளிம்புகளும் இதழ்கள் என விரிய அது ஒரு மலராகியது. செந்நிற புள்ளி வட்டம் நீண்டு பறந்தது. என் முகத்தை நோக்கி அது குனிந்தது. அதன் பறக்கும் சீரலுடன் நாக்கு என் இதழ்களை தொட்டு சென்றது. சிரித்தபடி அதை பற்றுவதற்காக நான் கால் உந்தி பாய்ந்த போது தொட்டில் ஆடத் தொடங்கியது. அணுகி அள்ள முயன்று கைகளுக்கு சிக்காமல் பின்னால் விலகி வந்து மீண்டும் சென்றேன். அதன் விரிந்த படத்தை மிக அண்மையில் கண்டேன். இரு ஒளிமணி கண்களையும் படவளவின் பரலடுக்கையும். அணைக்கவென எழுந்த அலை வளைவில் வில்லொன்று நான் ஏற்றப்பட்டு இறுகி தளர்ந்தது. தொட்டிலின் ஆட்டத்திற்கேற்ப தன்னியல்பாக அசைந்த அதன் உடல் நடமிட்டது. முச்சுருளுக்கு மேல் எழுந்த எழுத்தண்டு, வெறித்த கூர் நோக்கு. அது வாய் திறந்தது. செந்நிற சிப்பிக்குள் இரு வெண்முத்துக்கள் போல பற்கள். அடிநாக்கின் பதைப்பை கண்டேன். கர்ணன் சொன்னான். மீண்டும் பல 100 முறை அக்காட்சியை என் சித்தத்தில் தீட்டிக் கொண்டேன். ஒப்புமைகளாக, அணிச்சொற்களாக பல முறை அரச நாகங்களை சென்று நோக்கி அமர்ந்திருக்கிறேன். நான் அன்று கண்ட நாகம் அவற்றை விட பல மடங்கு பெரிது என உறுதி கொண்டேன். தலையில் எழுந்து பறந்த குழல் கற்றைகளை அள்ளி தோல்வாரால் முடிந்தபடி அதன் பின் எப்போதும் அந்நோக்கை நான் என்மேல் உணர்கிறேன். அதன் விழிகளை வேறு விழிகளை விடவும் அணுக்கமாக அறிவேன் என்றான். முதுமகள் நெடுமூச்செறிந்தாள். அன்னையே, நீங்கள் அந்நாகத்தை அறிவீர்களா என்றான் கர்ணன்.
அவள் ஆம் என்றாள். கர்ணன், நான் அதை பற்றி அறிய விழைகிறேன் என்றான். அவள் மீண்டும் நீள் மூச்செறிந்து, நீ அறியும் தருணம் வரும் என்றாள். அத்தருணத்தை ஆக்குபவை எங்கள் தெய்வங்களே. கர்ணன் தலை வணங்கினான். துடுப்பை வலித்த நாகன், நாங்கள் ஏதும் அறிவதில்லை. எங்கள் சொற்களை காற்றில் பறக்க விடுகிறோம். எங்கள் தெய்வங்கள் மீட்டு கொண்டு வந்து அளிப்பதை மட்டுமே எங்கள் அறிவெனக் கொள்கிறோம் என்றான். அன்னையே, நீங்கள் ஏன் இந்நிலம் விட்டு செல்கிறீர்கள் என்று அறிய விழைந்தேன். அதற்காகவே வந்தேன் என்றான். அவள் கை சுட்டி வடகிழக்கு வானை காட்டி, அங்கொரு பெருநகர் எழுந்துள்ளது. அதை இந்திரபிரஸ்தம் என்கிறார்கள் என்றாள் முதுமகள். ஆம் என்றான் கர்ணன். அந்நகரின் மங்கள பெருவிழவுக்கே நான் சென்று கொண்டிருந்தேன். முதுமகள், இப்பெருநதி எங்கும் நிறைந்து செல்கின்றன நாவாய்கள். அங்கே இரு கரைகளிலும் செறிந்து பெருகி செல்கிறார்கள் மக்கள். அந்நகரம் பல்லாயிரம் கைகளும் கால்களும் விழிகளும் பெற்று பேருருவம் பெற்று கொண்டிருக்கிறது என்றாள். அவள் கை நீட்டி, அதன் பெயர் காண்டவ பிரஸ்தம். எங்கள் மண் அது. 1000 தலைமுறைகளாக நாங்கள் அங்குதான் வாழ்ந்தோம். வேறாக மண்ணுக்குள் இருந்தோம். பின் பாம்புகளாக நீளுடன் கொண்டு நீரையும் காற்றையும் ஆண்டோம். கை கால்கள் விரிந்து தலை கிளர்ந்து விழியும் மொழியும் கொண்டு மானுடராகி கனலையும் கையெழுந்தோம். எங்கள் தொல்குடிகள் அங்கே மாமன்னர் தட்சர் தலைமையில் வாழ்ந்தன. எங்கள் மைந்தர் 100 பெருகிச் செறிந்தனர். எங்கள் மூதாதையர் அந்த மண்ணுள் சென்று உப்பாகி வேர்களால் உண்ணப்பட்டு கனிகளாகி திரும்பி வந்தனர் என்றாள். அங்கிருந்த அடர்குளிர் பசுங்காடுகளின் இருண்ட ஆழங்களுக்குள் நாங்கள் பிறர் வெளிப்படாது வாழ்ந்தோம். எங்கள் தெய்வங்கள் கேளா செவிகளுடன், இமையா விழிகளுடன், பேசா நாவுகளுடன், காலற்ற விரைவுடன் எங்களை மும்முறை சூழ்ந்து காத்தன. புற்றுகளுக்குள் திறக்கும் கரவு பாதைகளினூடாக பாதாள பெருநாகங்களுடன் உரையாடி மீண்டு எங்கள் பூசகர்களில் ஏறி நெளிந்து நாசீறி எங்கள் மொழியை அள்ளி அணிந்து கொண்டு தொல்குறியும் திகழ்குறியும் தேர்குறியும் உரைத்தன. அச்சொற்களை நம்பி அங்கிருந்தோம். முதுமகள் சொல்லின்மை விம்மை இரு கைகளின் காய்ந்த கொன்றை நெற்றுக்கள் போன்ற விரல்களையும் கூட்டி அதன் மேல் உதடுகளை அழுத்தி கொண்டாள். அந்நிலத்தை வென்றனர் மானுடர். வில் குலைத்து வந்த வீணன், அவனுக்கு சொல்லளித்து நின்ற நீலன் என்று படகோட்டி கூவினான். முதுமகள் அவனை நோக்கி கை காட்டிவிட்டு கர்ணனிடம், எங்கள் காடு எரியுண்டது. எங்கள் 12 பெருங்குலங்கள் எரிந்துருகி அழிந்தன. எங்கள் தெய்வங்கள் அஞ்சி மண் புகுந்தன. மண்ணுக்குள் வாழும் கலையறிந்தவர் என்பதனால் நாங்கள் அங்கிருந்து விலகி அதை சூழ்ந்த சதுப்பு காடுகளின் நாணல்களுக்குள் மறைந்தோம். ஆற்றங்கரை சேற்று குழிகளுக்குள் தவளைகளையும் எலிகளையும் உண்டு இத்தனை ஆண்டுகள் காத்திருந்தோம். ஒவ்வொரு நாளும் மண்ணுக்குள் இருந்து எங்கள் தெய்வங்கள் எழுந்து வரும் என உடலே செவியென கூர்ந்தோம். எங்கள் அம்புக்கலங்களில் அழியா நச்சு நொதித்து கொண்டிருந்தது. கண் மூடினால் எங்கள் எரிந்தழிந்த காடு எங்களுக்குள் நின்று தழலாடியது. எங்கள் தொல்நிலம் மேலுமென்று எதிர்நோக்கி இருந்தோம் என்றாள் முதுமகள். நேற்று எங்கள் முது பூசகன் ஒருவனில் எழுந்து மாமங்கலையான அன்னை மானசாதேவி எங்களுக்கு ஆணையிட்டாள் என முதுமகள் சொன்னதும், அப்பால் இருந்த இளையோன் ஒருவன் கை நீட்டி, ஆணையிடவில்லை, எங்களை கைவிட்டாள் என்று கூவினான். முதுமகள் திரும்பி அவனை நோக்கிவிட்டு, அதுவும் அன்னையின் விளைவென்றால் அவ்வாறே என்றாள். கர்ணன், என்ன ஆணை என்றான். முதுமகள் காட்டு கூகையின் குரலில், இனி இந்நிலம் எங்களுக்கு மீளாது என்று கூவினாள். அதன் மேல் பிரிதொரு கொடி ஏறப்போகிறது. அந்நிலத்தை சூழ்ந்து நாடொன்று எழும். சதுப்புகள் ஊர்களாகும், காடுகள் கழனிகளாகும். அங்கெல்லாம் அவர்களின் கால் தடம் பட்டு மண் காய்ப்பு கொள்ளும். பொன் விதைக்க பழி முளைக்கும். வேருக்கு குருதி, வேலி என செங்கோல், தளிரிடும் சொற்கள், கிளைவெறிக்கும் கேள். இளையோனே, அங்கே மலரென வெண்தழல் எழும். ஆனால் எழுந்த பெருநகரங்கள் அனைத்தும் அழியும். ஹரண்யாட்சனின் வீரமாகேந்திரபுரியும், மகிஷாசுரனின் மிருத்திகாவதியும், கார்த்தவீரியனின் மாகிஷ்மதியும், சூரபதுமனின் மகேந்திரபுரியும் கற்குவியல்களாக மண்ணில் புதைந்துள்ளன. ராவண பிரபுவின் இலங்கையை கடல் கொண்டது. அவனை வென்ற ரகுவீரனின் அயோத்தியை காலம் கொண்டது. இன்றுள்ளன இவை: இந்திரபிரஸ்தம், துவாரகை, அஸ்தினபுரி. இளையோனே,
கல்மேல் கல்லமர்ந்து எழுந்த அத்தனை மாளிகைகளுக்கு அடியிலும் வேர்கள் புதைந்துள்ளன. வேர்கள் இறப்பதில்லை, ஒவ்வொரு கணமும் வெளிவரும். இடுக்கு தேடி தவித்தபடி அவை அடியில்தான் இருக்கும். ஐயமிருந்தால் உன் மாளிகையில் சென்று ஒரு சிறு பிளவை உருவாக்கிப்பார். 3 நாட்களில் வேர் ஊறி மேலெழுவதை பார்ப்பாய் என்று முதுமகள் சொன்னாள். மலர் உறங்கும், மரம் சூடும், பறவைகள் உறங்கும், இலையுறங்கும், இலை சுமந்த கிளை உறங்கும், அடிமரம் உறங்கும், வேர்கள் உறங்குவதே இல்லை. கர்ணன் கைகளை கூப்பியபடி ஆம் என்றான். இந்த நாகலந்தீவின் வேர்படலம் நாங்கள் என்றாள் முதுமகள். கர்ணன், பாரத வருஷத்தை சொல்கிறீர்களா என்றான் கையசைத்து. அது உங்கள் சொல். இந்நிலத்தின் பெயர் நாகலந்தீவு என்றும் அவ்வாறே அது இருக்கும் என்றாள். கர்ணன் அவள் இதழ்கள் இருளில் அசைவதை நோக்கி கொண்டு அமர்ந்திருந்தான். படகோட்டிய நாகன், அருக அயலவனே, இங்குள அனைத்தும் எங்கள் பேரன்னையின் உடல் மேல் எழுந்தவையே. அவள் பெயர் நாகலாதேவி என்றான். அவளே மலைகள், அவளே நதிகள், அவளே தாழ்வரையும் விரி நிலமும், அவளே கடல், அவளே காற்று, அவளே எரி, அவளே விண்ணினும் குடை. முதுமகள், கரிய புறமும் வெண்ணிற அடியும் கொண்ட விராட நாகம் அவள். மேற்கே அவள் ஒளி வெண்மை கொண்ட கூர்வால் முடிவிலியில் எங்கோ நெளிந்து கொண்டிருக்கிறது. கிழக்கே அவள் 1000 கிளை கொண்ட கண்ணங்கருந்தலை மாபெரும் சூரியன்கள் விழிகளாகச் சுடர அனல் கதிர்கள் என பகுனா எழுந்து பறக்க தேடி சென்று கொண்டிருக்கிறாள். ஒவ்வொரு நாளும் அவள் உடல் முறுக்கி வெண்ணிறம் காட்டுகையில் பகல் எழுகிறது, கருநிறம் கொள்கையில் இரவு அணைகிறது. அவள் உடல் செதில்கள் விண்மீன்கள் என மின்னுகின்றன. அவள் அனல்னா பறக்கும் போது மின்னல், அவள் சினக்கையில் இடி, அவள் மூச்சே புயல். இங்கு நாம் அவள் உடலினும் கூரை கீழ் வாழ்பவர்கள் என்றாள். ஒரு பக்கம் கருமையும் மறுபக்கம் வெண்மையும் கொண்ட துளி முட்டை ஒரு நாள். 30 முட்டைகளை சுற்றி இருக்கும் நாகம் ஒரு மாதம். ஒரு மாதம் என்பது தென்னையின் ஒரு கணு. ஒரு வருடம் கங்கையின் ஒரு நீர்த்தடம். 12 வருடங்கள் குறிஞ்சியின் ஒரு மலர். 100 குறிஞ்சி மலர்கள் பேரால மரத்தின் வாழ்க்கை. 100 ஆலமர விதைகள் பாதாள நாகங்களின் ஒரு கண் இமைப்பு. 1000 முறை அவை கண் இமைக்கையில் ஒரு பாதாள நாள். 1000 பாதாள நாட்கள் ஒரு பாதாள வருடம். 1000 பாதாள வருடங்கள் மண்மேல் ஒரு யுகம். அதற்கு முன்னிருந்த மலைகளும் கூட அப்போது எஞ்சா என்று அறிக. 1000 யுகங்கள் விண்ணாகிய பெருநாகத்தின் ஒரு நெளிவு. 1000 நெளிவுகள் அவளுடைய ஒரு நாள். 1000 நாட்கள் அவளுக்கு ஒரு வருடம். 1000 வருடங்கள் அவளுக்கு ஒரு வயது. 1000 வயதுக்கு பின் அவள் ஒரு முறை சட்டையை உரித்திடுகிறாள். அவ்வெள்ளிக்கீற்றுகள் முகில் குவைகளாக குவிந்த கிழக்கு மூலையில் 1000 சட்டைகள் ஒரு குவை. 1000 குவை எழுகையில் ஒரு விண் யுகம். இளையோனே, 1000 யுகங்கள் ஒரு மகா யுகம். 1000 மகா யுகங்கள் ஒரு மண்வந்தரம். 1000 மண்வந்தரங்கள் ஒரு கல்பம். 1000 கல்பங்கள் முழுமையடைகையில் அவள் தன் வாளை கண்டடைகிறாள். தன் வாளை தானே விழுங்கி அவள் இறுகத் தொடங்குகிறாள். சுருண்டு ஒரு பந்தாகி சுழியாகி புள்ளியாகி இன்மை என்றாகி மறைகிறாள். அப்பால் குனிந்து அவளை நோக்கி கொண்டிருக்கும் மாயை என்னும் மாபெரும் வெண்ணிற நாகம் புன்னகை புரிந்து பிரிதொரு முட்டையை இடுகிறது. அதிலிருந்து மீண்டும் ஒரு நாகலாதேவி எழுகிறாள். சிறு விரல் என நெளிந்து எழுகிறாள். பசி கொண்டு சுற்றும் நோக்குகிறாள். உண்ண அங்கே தானன்று பிரிதில்லை என அறிகிறாள். சீறி வாய்த்திருந்து தன் வாளை நோக்கி பாய்கிறாள். மின்னல் கொடியென சீறி நீண்டோடும் வாளை பற்ற முயன்று வளைந்து ஒரு வட்டமாகிறாள். நாகலாதேவி தன் வாளை கண்டடைவதை ஒரு சுழி என்கின்றனர் நாகமூத்தோர். சுழித்துச் சுழித்து அவளை விளையாட விட்டு நோக்கிச் சிரிக்கும் மாயையை தன் முன்னாலிட்டு விளையாடி கொண்டிருக்கிறது சூன்யை என்னும் கருநிற பெருநாகம். முதுமகள் சொன்னாள், இப்புவி என்பது ஒளியென இருளென இன்மையென பெருகிச் சூழ்ந்திருக்கும் முடிவிலி கடற்பெருக்கில் அன்னை நாகலாதேவி இட்ட சிறு முட்டை என்று அறிக. ஆகவேதான் இது நாகலம் எனப்படுகிறது. வடக்கே பனிபடு நெடுவரையும் தெற்கே அலைபடு குமரியும் கொண்ட இந்நிலம் நாகலந்தீவு என்று சொல்லப்படுகிறது. வெண்ணுருவான அன்னை நாகலையின் வீங்கிய பெரும் பத்தியிலிருந்து பிரம்மனும், பறக்கும் நாவிலிருந்து விஷ்ணுவும், எரிவெளிகளிலிருந்து சிவனும் தோன்றினர்.
ஒன்று பிரிதே என உருவாக்கி பெருகிய பல்லாயிரம் கோடி பிரம்மன்களின் எண்ணங்களிலிருந்து உருவானவர்கள் பிரஜாபதிகள். மரிசி, அங்கிரஸ், அத்ரி, புலஸ்தியர், வசிஷ்டர், புலகர், கிருது என்னும் 7 முதல் முனிவர்கள் பிரம்மனின் தவத்திலிருந்து எழுந்தனர். பிரம்மனின் பெருஞ்சினத்திலிருந்து மகாருத்ரன் எழுந்தான். மடியிலிருந்து நாரதர், எண்ணங்களில் இருந்து சனகரும் சனாதனரும், இடத்தோளிலிருந்து தட்ச பிரஜாபதியும் வலத்தோளிலிருந்து வீரணியும் பிறந்தனர். அவரது கால்களிலிருந்து கஷ்யபர் பிறந்தார். தட்சனும் அசிக்னியும் கூடி 60 பெண் நாகங்களை ஈன்றனர். அதித்தி, திதி, தனு, அரிஷ்ட்ரை, சுரசை, சுரபி, வினதை, தாம்ரை, குரோதவசை, இரா, கத்ரு, முனி என்னும் 12 கஷ்யபரை கூடி ஈன்ற மைந்தர்களே வானுளோர். அதிதியில் இருந்து ஒளிரும் உடல்கள் கொண்ட ஆதித்யர்கள் பிறந்தனர். விஷ்ணு, சுக்ரன், ஆரியமா, தாதா, துவஷ்டா, பூஜா, விவஸ்வான், சவிதா, மித்ரன், வருணன், அம்சன், பகன் என்னும் 12 ஆதித்யர்களில் இருந்து ஆதித்ய கோடிகள் எழுந்து விண்ணை நிறைத்தனர். அவள் இட்ட 2வது முட்டையில் இருந்து அனலன், அனிலன், ஆபன், சோமன், தரன், துருவன், பிரத்யுடன், பிரபாசன் என்னும் 8 வசுக்கள் பிறந்தனர். திதியில் இருந்து தைத்தியர்கள் பிறந்தனர். தனுவிலிருந்து தானவர்கள் பிறந்தனர். சுரபியிலிருந்து 11 ருத்ரர்கள் பிறந்தனர். தட்சனின் 10 மகள்களை தர்மதேவர் மணந்தார். 27 பெண்களை சோமன் மணந்தார். 2 பகுபுத்திரரும் 2 அங்கிரசும் 2 கிருசாஸ்வரும் மணந்தனர். தட்சனின் மகளாகி கஷ்யபரை மணந்த இளையவள் வினதை கருடனை பெற்றாள். மூத்தவளாகிய கத்ரு பெற்றவையே உலகங்களை தாங்கும் உலகத்தை ஆளும் பெருநாகங்கள். சேஷன், வாசுகி, ஐராவதன், தஷிகன், கார்கோடகன், தனஞ்சயன், காளியன், மணிநாகன், பூர்ணநாகன், கபிக்னரன், ஏலாபுத்திரன், வாமனன், நீலன், அனிலன், கண்மஷன், சம்பலன், ஆரியகன், உக்ரகன், குலசபோதகன், சுமனஸ், ததிமுகன், விமலன், பிண்டகன், ஆப்தன், சங்கன், பாலிசிகன், நிஷ்டானகன், ஹேமகுகன், நகுஷன், பிங்களன், பாஹ்யகர்ணன், ஹஸ்திபதன், முன்கர பிண்டகன், கம்பலன், அஸ்வதரன், காளிகன், விருத்தன், சம்வத்தகன், பத்மன், சங்குமுகன் என்போர் முதல் 40 இறப்பற்ற அவர்களை வாழ்த்துக. கிலஸ்மாந்தகன், ஷேமகன், புண்டரீகன், கரவீரன், புஷ்மபதம்ஸ்ட்ரன், வில்வகன், பாண்டூரன், முஷகாதன், சங்கசிரன், ஹரிபத்ரன், ஹரித்ரகன், அபராஜிதன், ஜோதிகன், பன்னகன், ஸ்ரீவகன், கௌரவ்யன், திருதராஷ்டிரன், சங்கபிண்டன், சுபாகு, விரஜஸ், சாலிபிண்டன், ஹஸ்திபிண்டன், பிடாரகன், சுமுகன், கௌணபாசகன், குடரன், குஞ்சரன், பிரபாகரன், குமுதன், குமுதாக்ஷன், தித்திரி, ஹலிகன், கர்த்தமன், பகுமூலகன், பாகுலேயன், கர்க்கரன், அகர்கரன், அங்காரகன், குண்டோதரன், மகோதரன் எனும் பின் 40 வெல்லற்கரியவர்கள். இளையோனே, அவர்கள் 1000 பெரும் சுருள்கள் என்று அறிக. இப்புவியின் ஆடல்கள் அனைத்தும் அவர்கள் தழுவியும் பிணைந்தும் சீரியும் விலகியும் விழுங்கியும் உமிழ்ந்தும் ஆற்றும் விளையாடலே என்று உணர்க என்றாள் முதுமகள். தன்னை சுற்றி அலையடித்த யமுனையின் கருநீர் பெருக்கை 1000 நாக நெளிவுகளாக கர்ணன் உணர்ந்தான். படகிலிருந்த நாகர்களும் அப்பெயர்களாலேயே சொல்வயப்பட்டு விழிகள் என அமர்ந்திருந்தனர். அன்னை கத்ருவின் இளையவள் பெயர் குரோதவசை. 12,000 கோடி சுருள்களாக விண்ணை நிறைத்து கிடந்த எரி நாகம் அவள். அவளுடைய செவ்விழிகள் மேலை வானில் 2 செவ்விண்மீன்களாக நின்றன. அவளுடைய மூச்சில் எழுந்த அனலின் புகை 10,000 கோடி கருமுகில்களாக வானில் படர்ந்திருந்தது. அவளுடைய சீரல் இடி தொடர்களாக மேற்கு திசையிலிருந்து எழுந்து வெளியில் பரவிச் சென்றது. அணையாத பெருஞ்சினமே அவள் என்று முதுமகள் தொடர்ந்தாள். அன்னையின் முட்டையிலிருந்து எழுந்ததுமே தன் உடல் சுருளை தான் நோக்கி சினம் கொண்டு சீறி அதை தீண்டி கருகியமையால் அப்பெயர் அவளுக்கு இடப்பட்டது. பிறந்த நாள் முதல் தன்னை எவரும் தொட அவள் ஒப்பியதில்லை. அவள் பத்திகள் எங்கும் தாழ்ந்ததில்லை. நஞ்சு ஒழுகும் நதி என்று அவளை சொன்னார்கள். தன்னைத்தான் நோக்கினாலே சினம் கொள்பவள். தனக்கு மேல் வெட்ட வெளி என்று பிரிதை சூடாத தருக்கு கொண்டவள். அவளை நோக்கி புன்னகைத்த பேரன்னை அவள் வால் நெளிவை ஒரு பிரஜாபதி என படைத்தார். புச்சர் என்று அவரை நாகங்கள் அழைக்கின்றன. குரோதவசையைக் கண்டு காதல் கொண்ட புச்சர் அவளை பெரு நதி என வழிந்தோடி அணுகினார். அவரை கண்டதும் வெறுண்டு புயலில் கடல் அலைகள் எழுவது போல் தன் 1000 பத்திகளை விரித்து நாக்குகள் பறக்க விழிகள் கனல அவள் சீறிய போது
அவர் மேலும் காமம் கொண்டு அருகணைந்தார். அவள் அவர் படத்தை கொத்தி தன் நஞ்சை அவருக்குள் செலுத்தினாள். அதன் வெம்மையில் எரியுற்ற இரும்பென அனல் உருவாகி உருகி வழிந்தோடிய கஸ்யபர் சீறி பத்தி விரித்தெழுந்தார். அவள் அடங்கா சினத்துடன் அவர் உடலை வளைத்து இறுக்கி சீறி கொத்த கொத்த அம்முத்தங்களை ஏற்று கூசிச் சிரித்து உடல் நெளித்து வளைந்தெழுந்து அவர் மகிழ்ந்தார். கொத்தி கொத்தி சலித்து நாவிலிருந்த நஞ்சனைத்தையும் எழுந்து அவள் தளர்ந்த போது அவளுடைய பத்திகளை ஒன்றன் மேல் ஒன்றாக அழுத்தி அதை தன் உடற் சுருளால் கவ்விச் சுற்றி இறுக்கிக் கொண்டார். அவளை முகம் சேர்த்து அவள் எரி நாக்குகளை தன் நாக்குகளால் பிணைத்தார். அவள் 1000 வாய்களால் சீறி அவருள் திமிரி நெளிந்தாள். அவரை தழுவி வழுக்கி இறங்கி அவர் வாலை கவ்வி விழுங்கலானாள். அவர் நகைத்தபடி அவள் வாலை கவ்வி தான் விழுங்கினார். ஒருவரை ஒருவர் விழுங்கியபடி அவர்கள் கோடானு கோடி காலம் காமம் கொண்டாடினர். இருளும் ஒளியுமென ஒருவரை ஒருவர் நிறைத்தபடி விண் நிறைத்து கிடந்தனர். அவளுக்குள் அவரது கனவுகள் இறங்கிச் சென்றன. உயிர் துடிக்கும் விதைகள் சேற்று பரப்பை என அவள் அடிவயிற்றை கண்டு கொண்டன. சினம் எரிந்தணைந்து தனிமையாகி பின் வஞ்சமென்றாகி அவளுக்குள் நிறைந்தது. 1000 யுகங்கள் தன் வஞ்சத்தின் அனல் தாழாமல் விண்வெளியில் நிலையழிந்து புரண்டு கொண்டிருந்தாள். உடல் தெரிந்து அவள் இட்ட முட்டைகளில் இருந்து 10 கரிய மகள்கள் எழுந்தனர். மிருகி, மிருகமந்தை, ஹரி, பத்ரமதை, மாதங்கி, சார்த்தூலி, ஸ்வேதை, சுரபி, சுரசை, கத்ரு என்னும் 11 வளர்ந்து கண்ணியரானார்கள். அன்னையின் வஞ்சம் அவர்களில் மைந்தராக முளைத்தெழுந்தது. அவர்களிடமிருந்து பறப்பவையும் நடப்பவையும் தாவுபவையும் என அனைத்து உயிர்களும் பிறந்தன. குரோதவசையின் உள்ளே கூடி எழுந்த சினம் பறவைகளில் அலகுகளும் உகிர்களும் ஆகியது. விலங்குகளில் கொம்புகளும் கோரைப்பற்களும் என எழுந்தது. தேள்களில் கொடுக்குகளும் பூச்சிகளில் முடிகளும் ஆகியது. அள்ள அள்ள குறையாத நச்சுக்களம் என அவள் உள்ளத்திலிருந்து அவை எழுந்து கொண்டே இருந்தன. மண்ணை மும்முறை நிறைத்த பின் அவை வாழ இடமின்றி ஒன்றையொன்று உண்ணத் தொடங்கின. 1000 யுகங்கள் கடந்து தன் வஞ்சம் முளைத்து பெருகிய உயிர்குலங்களை குனிந்து நோக்கிய குரோதவசை பெருமூச்சுடன் கண்மூடி சற்றே புரண்டு படுத்தாள். அப்போது தன்னுள் அதே அளவுக்கு நஞ்சு எஞ்சி இருப்பதை கண்டாள். மீண்டும் சினந்தெழுந்து வாள் சுழற்றி ஓங்கி அறிந்து இடியோசை எழுப்பினாள். அவளுடைய எஞ்சிய சினம் அனைத்தும் அவள் இறுதி மகள்களில் குழவிகளாகியது. சுரசை நாகங்களை ஈன்றாள். அவள் தங்கை கத்ரு பத்தி விரிக்காத பாம்புகளை ஈன்றாள். இருள் விழுதுகளென நெளிந்த அவற்றைக் கண்டு குரோதவசை தனக்குள் புன்னகைத்து என்றும் இருங்கள் என்று சொன்னாள். அவள் வாழ்த்தொளி 4 திசைகளிலும் இடியென எழுந்தது. அவள் புன்னகை மின்னலென ஒளிவிட்டு அமைந்தது. மண்ணில் பெருகிய பாம்புகளில் சுரசையின் மைந்தர் தருக்கி எழும் ஆணவம் கொண்டிருந்தனர். அவ்வாணவத்தையே நஞ்சென திரட்டி நாவு என கொண்டிருந்தனர். உடல் சுருட்டி எரி குளமாக்கி நடுவே தழலென தலை தூக்கி நா பறக்க நின்று எதிரியை நேருக்கு நேர் நோக்கினர். சீறி மும்முறை தலை திருப்பி மண்ணில் கொத்தி எச்சரித்த பின் சவுக்கின் சொடுக்கெனச் சுழன்று வந்து நஞ்சூரிய நெடும் பல்லால் கொத்தி யானைகளையும் கருகச் செய்தனர். அவர்களில் ஊறியிருந்தது ரஜோகுணம். தங்கை கத்ரு பெற்றவர்கள் தமோகுணம் நிறைந்தவர்கள். உதிர்ந்த கொடி போல மண்ணில் புதைந்த வேர் போல அவர்கள் சருகுகளுக்குள் அசைவழிந்து காலமிழந்து படுத்திருந்தனர். அவர்களின் தாடைகள் மண்ணிலிருந்து எழுவதே இல்லை. ஆனால் மண்ணில் நடப்பவற்றை எல்லாம் தங்கள் கட்செவியாலேயே அறிந்திருந்தனர். காத்திருத்தலையே கடு நஞ்சாக்கி கறந்திருந்தனர். குழந்தையின் விரல் போல தொட்டு நஞ்சு செலுத்தினர். கொத்துவது தெரியாமல் கொத்தி தொடர்வது அறியாமல் தொடர்ந்து விழுந்த பின் வந்து கவ்விக்கொண்டனர். ஓசையின்றி விழுங்கி மீண்டும் புதருக்குள் சுருண்டு காத்திருந்தனர். குரோதவசையின் சினமே நாகங்கள், அவள் வஞ்சமே பாம்புகள். ஆணவ வடிவமான நாகங்களே பாம்புலகை ஆண்டன. அவற்றால் தீண்டப்பட்டாலும் உயிர்கள் அவற்றை வணங்கின. ஒளிரும் சிற்றோடையென அவை நெளிந்தோடும் அழகை குரங்குகள் மரங்களில் அமர்ந்து நோக்கி மகிழ்ந்தன. சுருள் நடுவே எழுந்த அவற்றின் படத்தை தங்களை வாழ்த்த எழுந்த கை என எண்ணின யானைகள். கால்கள் இல்லாமல் விரையும் அவற்றை தொடுவானத்தின் வில்லால் ஏவப்பட்ட அம்புகள் என மதித்தன மான்கள். பாம்புகளோ அனைவராலும் வெறுக்கப்பட்டன. மண்ணின் புண்களில் ஊறிய சீழ் ஈரச்சருகுக்குள் காடு கறந்து வைத்திருக்கும் கொலைவாள், உதடுகளுக்குள் உறைந்திருக்கும் ஒரு இழி சொல். ஆணவம் மண் மீது எழ முடியும். வஞ்சமே மண்ணுக்குள் ஊறி பரவி நிறையும் வல்லமை கொண்டது. நாகங்கள் 100 என்றால்
பாம்புகள் பல்லாயிரம் என பெருகின. அவை காட்டின் நரம்புகள் என எங்கும் பரவி ஒலி காத்து உடல் கூர்ந்து கிடந்தன. நாகங்கள் பாம்புகளை வெறுத்தன. தங்கள் வடிவிலேயே அவையும் உடல் கொண்டிருப்பதனாலேயே அவை தங்களை சிறுமை செய்வதாக எண்ணின. அவற்றை வேர்கள் என்றும் தங்களை விழுதுகள் என்றும் வகுத்தன. மண்ணுள் இறங்கிய பாம்புகளை விண்ணிலிருந்து இழிந்த நாகங்கள் தேடி தேடிச் சென்று கொன்றன. தங்கள் கூர் நஞ்சால் கொன்று விழுங்கி உணவாக்கின. நஞ்சாலோ விரைவாலோ உடல் நிறைவாலோ நாகங்களை வெல்ல முடியாத பாம்புகள் கரந்திருத்தலால் காத்திருத்தலால் எதிர்கொண்டன. நாகங்களை கண்டதும் தன் உடலை உழைத்துச் சுருட்டி உயிர் துறக்கச் சித்தமாகும் பாம்பு பெருகுக என் குலம் என்று தன்னுள் சொல்லிக் கொண்டது. காடுகள் தோறும் பொந்துகளிலும் புதர்களிலும் சருகு குவைகளிலும் பாறை இடுக்குகளிலும் அவற்றின் முட்டைகள் பெருகின. அவை திறந்த புழு கூட்டங்கள் போல பாம்புகள் வெளிவந்தன. சினந்து எழுந்து விழி ஒளிர நின்றிருக்கும் ஒவ்வொரு நாகத்தைச் சூழ்ந்தும் 1000 பாம்புகள் புதர்களுக்குள் சுருண்டிருந்தன. சீறுவதும் சுருளுவதுமென இங்கு வந்த பேரன்னையின் சீற்றத்துக்கு வணக்கம். முகமற்ற உடலற்ற நாக்கு மட்டுமே என இங்கிருக்கும் விண்ணகத்து வஞ்சத்துக்கு வணக்கம். வேரும் விழுதுமென இம்மரத்தில் எழுந்த தேடலுக்கு வணக்கம். ஓம் ஓம் என்று முதுமகள் கை கூப்பினாள். பேயோன் 49வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.